வானிலை செய்திகள் வாசிப்பவர் வண்டமுருகன். உங்களோட நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு பயணம் ஒன்று வந்து விளக்கிட இருக்கிறதால இப்போ மறுபடியும் வந்துட்டு தொட்டிலடி அம்மாக்களை வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு மிஸ் பண்ண போகிறோம். சரியோ உங்களோட வயசு கேட்குற பாட்டை கேட்குறீங்க. பாட்டு வழியே பார்த்தி அம்மா இங்கே ஏன் நான் வந்தேன்டா, நான் வந்து வெளியில போக போகிறேன். அப்போ சரி சரி அன்றைக்கு கூட்டிக்கிற பிள்ளையா அப்போ அப்பா யாரப்ப அப்பா யாரப்ப இதெல்லாம் அப்ப இவ வீடியோ எடுத்து நிக்க கேக்குறா, அண்டைய கூட்டிக்கு வந்த பட்டு எங்க உண்ட லவ்வா ரெண்டு கேக்குறாடி. இல்லவன் கல்யாணம் கட்டவனும் பாவம் என்ற பிள்ளை இருந்தபடியாத்தான் இன்றைக்கும் இந்த நிலையில இருக்கிற பாவம். ஏன் போன் பாக்குற இப்ப 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 என்ன நியூஸ் பார்த்தேன்னு கேளுங்க. இப்ப அது நியூஸ் பார்த்து சொல்லணும். நீ பானத்தை பார்த்து சொல்லு. அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். உங்களை வந்து நாங்கள் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறோம். வீடியோ போட்டு வச்சுக்கிறான். இப்போ உங்களை கூப்பிடுவோம், விசாரணையை கூப்பிட்டா சொல்லுவீங்களே எங்களை அனுமதியோட போட்டோன்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டி எங்களை மாட்டி விட்டுருவீங்களோ? அவங்க கேட்பாங்க உங்களை வில்லங்கப்படுத்தி தான் எடுத்து போட்டவங்களோன்னு கேட்டால் ஓமண்டுவீங்களோ இல்லையண்டுவீங்களோ? ஓமண்டா தான் உங்களுக்கு யார் காசு தருவாங்க. இந்தியாவுக்கு காசு வேண்டாம், உங்களை மாட்டி காசு வேண்டாம் வேணுங்க. அப்படி பழக்கம் எனக்கு இல்லை. காசுக்காக ஆசைப்படலாம். நாங்கள் தர கொஞ்சம், அவங்க தர லட்சம். இந்த லட்சம் எல்லாம் கோடிக்க போட்டாலும் கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. அது நீங்க இரவில் வைக்க மாட்டேன். 12 மணி மட்டும் என்ற மச்சால நம்பி நடந்தேன். சரியோ உள்ள நாட்டு மாமா அனுப்பின பொருள் முழுக்களும் கொடுத்தேன். உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு பட்ஜெட் துரோகம் என்ன அங்கே? உங்களோட இளம காலம் இப்படி ஆளால் அங்கேயும் இஞ்சியா போட்டு என்ன இவன் வந்து கதைக்கிற ஆக்கள் அது எல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு கவலை என்னதான். நானும் எத்தனை பேரோட கதைக்கு ஆண்டவனுக்கு தான். இனிமே அப்ப இந்த 500 ரூபாய் தாரு நீமா சரி வேறாது ஊதிய ஓடும். நமக்கு என்ன இனி பொண்டுகள் பார்க்க போயிடு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடி தான் வந்திருக்கோம். நீ வாங்கினி அந்த மெக்கா கூறாடி. அது என்னென்னா அந்த முந்தைய நாட்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக வருத்தங்கள் வர குறைவு. இப்போத்தைய ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருத்தங்கள் வர அந்த தன்மை வந்து கூட வேறு. காரணம் என்னென்னா ஒரு சரியான வேலை இல்லை, இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு உடற்கலைப்பான வேலை இல்லை. அப்போ அக்னியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடற்கலைப்பும் இல்லை, உலக்கலைப்பும் இல்லை. அப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அக்னி, அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்றதை ஒரு அழகா கதவா. இந்த 2 ஷர்ட்டும் ஒரே பட்ஜெனா? ஒரே பட்ஜன். ஓகே. நீ என்னடா விடாமல் கதைக்கணும். என்ன விட்டா என்னடையில பாட்டு கேட்டுனா அப்புறம் காப்பிரைட் வந்துடும். விடாமல் அப்படி நான் சாப்பிடுறேன். மைக்க குத்துற கையில் வச்சுருக்காங்க. என்ன கேட்டால் காருக்கு ஏறலாம் போல பாட்டு சிக்கலாம். அது இப்போ நமக்கு இங்கே நோம்பலாக இருக்கிற ஆனால் இடிக்குவேன் புக் புக்கு. அப்படியா? அப்போ நான் ஒரு ரன் பின்னுக்கு இந்த காய்கறியா? நான் ஒரு ரெடி ஆசையோடு இல்லை கதைக்கோணும் பண்ண காணி கேட்கக்கூடாதுல்ல. நான் இப்போ நான் சொன்னால் நான் ஒரு நீ கதைண்டு, நீ சொன்ன இல்லை நீ ஒரு நான் என்னை கதைக்க சொல்லி இப்போ நான் கதைக்க நீ ஓடு. அதுதான் இப்போ நீ கதைடா, நீ கதைச்சி கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு போகண்டா. இப்போ உடமையாக நான் தானே கதைக்கு நான் வந்து இப்போ அதுவும் வந்துட்டு இப்போ தொட்டிலடி அம்மாக்கள் தான் போக போகிறோம். அப்போ போக போகிறோன்றக்குள்ள உடமையாக நான் தான் கதைக்கிறேன் வந்து இப்போ இந்த இடத்த நீ ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். ரைட்லாங்கதா
அப்போ முக்கியமாக தான் அங்கே நிற்க பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வளமையாகவே வந்து ஒரு இன்ட்ரோல் இடம் வந்து அதாவது இங்கே ரெடி அம்மாக்கள் வீட்டை முன்னாடி வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நாங்கள் அதை குத்திட்டு இடத்துல வந்து அவங்க கையில் ஜாடி கண்டிக்க அந்த ஷேக்கார சத்தம் கேட்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இது இல்லை வேணாம் எப்படி இடத்த பாரு குத்தின இடத்த. அப்போ நாங்கள் வளமையாகவே இந்த இடத்துல வந்து வீடியோவுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். நாங்கள் இங்கே தொட்டிலடி அம்மாவோட விட்டு போகணுன்னு சொன்னால் வந்து ஆமாம். அப்போ நிறைய காலத்து வரை வந்து தொட்டிலடி அம்மாக்களையும் காட்டலை வீடியோவில் வந்து. அப்போ 3 வருஷத்துக்கிட்ட 3 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து அப்போ ஆக்கள் கேட்டால் அப்படி வந்து வீடியோவில் வந்து அவையில் வந்து காட்டுச்சு அப்டேட் ஒன்று கொடுக்க சொல்லி. அப்போ நாங்களும் வந்து நம்ம உறவுகள் பார்க்குறாங்க என்ன இல்லை இது கமெண்ட் பார்க்குறாங்கடா யூடியூப்பில் வீடியோ இருப்பா என்ன வந்த கமெண்ட் ஒன்று சொல்ல சூப்பர் ஹார்ட் கடவுள் உங்களை ஆசீர்வாதிப்பார் போயிட்டாவா இருக்குது அது 3 ஹார்ட் மாதிரி வந்தது இல்லை இல்லை இன்றைக்கு வந்ததை நான் கேட்டேன். இன்றைக்கு வந்தான். ஓ எந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பார்த்தீங்க? எஸ்கேவியூக்கா? ஓகே எஸ்கேவியூக்கு என்ன வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிப்பார். அந்த 3 ஹார்ட் பிறகு வந்து அந்த லைக் பண்ணுற அப்படி அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாட்ட வீடியோக்கும் பெறும். அதெல்லாம் சொல்லாது நீ வேறு எதுவும் சொல்லு. பிறகு வந்து தம்பி நான் அவனை வீடியோ தொடர்ந்து பார்க்குறேன்னா வந்து இப்போ பாட்டுகள் படிக்கிற வீதம் குறைஞ்சி போயிட்டு அப்படி இப்படின்ட்டு நிறைய கதை வந்து இது என்னென்றால் இப்போ முக்கியமாக வந்து இப்போ போன முறை வந்துட்டு தொட்டடியம்மாக்களை பார்க்க பெரிய ஒரு கேப் கொண்டு வந்த இப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எங்கே போன டைம் யூரோப் போன டைம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று வந்துட்டு தொட்டிலடியம்மாக்களை பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று வந்து இப்போ மறுபடியும் வரப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போன முறை நாங்கள் இந்த சைட் போனாங்க யூரோப் சைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இந்த சைடு அதாவது பின் சைட் வந்து போகிறோம். எங்கே எப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் வந்துட்டு போகிறோம் ரைட். அப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாக்களை வந்துட்டு சத்தண்டா முன்னம் நம்ம காருக்கு வருவோம்டா. ஏன்னா சரியான நோய்ஸாக இருக்கு. வா அக்னி வா. இப்போ நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு பயணம் ஒன்று வந்து விளக்கிட இருக்கிறதால இப்போ மறுபடியும் வந்துட்டு தொட்டிலடி அம்மாக்களை வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு மிஸ் பண்ண போகிறோம். சரியோ இப்போ அதால் வந்துட்டு இருக்கா போயிட்டு போவோம்ட்டு வந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும் உண்மையிலே இப்போ நம்ம புதுசாக வந்து ஹெல்ப்பிங்கும் செய்யாதபடியால் பெம்பலா வந்து போன ஆக்கள்கிட்ட போய் பழைய வேலைகளையும் செஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ அம்மாக்கள்கிட்ட மந்த்லி காசு வந்துட்டு கொடுக்குறது நார்மலாக. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய குலமன்னு சொல்லி ஒரு அங்கிள் ஒரு ஆள் அவர் வந்து கடந்த காலங்களில் வந்துட்டு எங்கள் மூலமாக பல உதவிகள் வந்துட்டு செஞ்சுருக்கிறார். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொட்டிலடி அம்மாக்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்படியாக வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ அதன் நிமித்தம் வந்து நாங்கள் அந்த ஒரு காசையும் ஒரு கொடுத்துட்டு அம்மாவோட மந்த்லி காசு வந்து நாங்கள் 23ஆம் தேதி வந்துட்டு கொடுக்குறாங்க. அது வந்து எங்களோட சூர்யா அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து எங்களுக்கு அனுப்புகிறவர். அப்போ அவர் அனுப்புகிறாரோ இல்லையோ நம்ம கொண்டு போய்ட்டு கொடுக்குற வந்து வளமை அனுப்புவார், கட்டாயம் அனுப்புவார். பட் வந்துட்டு மேபி கொஞ்சம் ஏர்லி அனுப்புவார், சில கொஞ்சம் டிலே டக்குன்னு காட்டு ஃபோன் பார்க்குறேன். எங்கே ஃபோன் கையில் நோமில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஏன் ஃபோன் கையில் பண்ணோம்ல என் பொக்கெட்டுக்கு வைக்கல. அது பின் பேக்கெட் இருந்தால் படுத்து கையில் வச்சுனா பின்னப்போ குலமங்கள் வந்துட்டு அனுப்பின காசையும் வந்துட்டு கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு சூரியனோட மந்த்லி காசையும் வந்துட்டு கொடுத்துட்டு வருவோன்னு சொல்லி தான் இப்போ விளக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சேம் டைம் வந்து இப்போ வரைக்குள்ள வந்து சூரியன் நாங்கள் அடித்தேன் 2 நாள் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ண முகமாக. அப்போ அடிக்கக்குள்ள சொன்னேன் வந்து இந்த மந்த் காசு வந்து போடையில ஐயா நாளைக்கு நாளைக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்ன வந்துட்டு அது ஓகேண்ணா நீங்கள் அது எப்போ வேணாலும் நீங்கள் போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நானுமே வந்து அவங்களோட பிள்ளைன்ற மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நான் சொல்லி செயற்பாட்டு கொண்டு இருக்கும்போது வந்துட்டு இப்போ நீங்கள் கட்டாயம் போட்டு தான் அதை கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் அந்த காசு வந்துட்டு அவங்களுக்கு போய் கொண்டிருக்கும். சேம் டைம் நீங்களும் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு கோலில் வந்துட்டு கதைச்சிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஆக்கள்கிட்ட போகிறோம். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அவங்களையும் வந்துட்டு கிளகலப்பா சந்தோஷப்படுத்தி போட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வலுக்கிட போகிறோம். சேம் டைம் வந்து ஒரு சில ஐடியாக்கள் நான் போன வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு உதவி தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால்
அதுவும் இனி இல்லைன்ற ஒரு எமர்ஜென்சி கேஸ் சொன்ன மாட்டேன் ரைட். இப்போ வந்து இப்போ ஒரு கொஞ்சம் இதுக்கு முன்னம் ஒரு அக்காவோ அம்மாவோ தெரியல வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கிருஷ்ணா அவர் ஹெல்ப் கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்ல நான் உடனே வந்து சொன்னேன் இப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஹெல்ப் இல்லையே, இது வேறு ஹெல்ப்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு வேறு ஹெல்ப் பண்ண என்ன மேபி எதுவும் ஹையர் எதுவும் தர போகிறாங்களா தெரியா அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்னம்மா என்ன சொல்லுங்கன்னு சொல்ல காசு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அப்போ அதுதானே நாங்கள் நார்மலாக வந்து செய்கிறது. இப்போ என்ன தான் நாங்கள் அதை உருவத்தை மாற்றி கொடுத்தாலும் வந்துட்டு அந்த பேசிக் வந்து பணம் தானே. இப்போ நான் வந்து சொன்னேன் அதுதானே நான் சொன்னேன் செய்கிறீங்களேன்னு சொல்ல இல்லை அது வந்து நீங்கள் எனக்கு வந்து உதவியாக இல்லாட்டும் வந்து கடனாண்டாலும் தாங்கோ இருக்கா நான் கனடா போகிறோன்னு சொல்லி வந்துட்டு சொன்னேன். ஏஞ்சிருக்கிறேன் ஓ கனடா போகணும் ஒரு கால் கொஞ்சம் காசு மாறி தருவீங்களோன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் இப்போ மலேசியாவில் நிற்கிறேன் ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் இவங்க அடிக்கிறேன்னு சொல்லி அவள் அப்படி சொல்லி நாங்கள் இப்படி சொல்கிறானே. பாப்பா இருக்கா ஓஹோ அம்மா கண்ட சிதிப்பு தான். அந்த சிதிப்பு நீ விட்டு நான் கேப்சர் பண்ணியிருக்கோம் அறியுமா ஒரே கட்டத்தில். வானிலை செய்திகள் வாசிப்பவர் வண்டமுருகன். வணக்கம் வெளியே அவட உள்ளுக்குறாக என்ன சைக்கிளு ஆள் இதுவாகும். சரி இன்றைக்கு ஒரு இறைக்கு அமைக்கலாம்ண்டு இன்றைக்கு அம்மான அந்த குடும்பியை வட்டி கொண்டு வாடி கற்றுக்கொள்ளுங்கிற கூட அது கணக்கில் 1000 தான். உங்களோட வயசுக்கு கேட்குற பாட்டை கேட்குறீங்க, உங்களோட வயசுக்கு கேட்குற பாட்டை கேட்குறீங்க. பாட்டு அப்ப என்ன நாடகம் ஆனந்த ராகம் பூங்கொடி உங்களோட பேரில் நாடகம் பார்க்குறீங்களா? அப்பா 100 சவுண்டு 100 ரூபா வச்சு பார்க்கினாங்க அவ்வளோதான் காட்ட முடியும். டிவி நிப்பாட்டு அங்கே வரேன் அவனுக்கு நிப்பாட்டு 20 பேர் நிப்பாட்டுறேன். அங்கே எனக்கு அங்கே அது ஓகே தானே எப்படி நிப்பாட்டான் சரி தான் ட்ரிப்பை நிப்பாட்டான் சரி தான் மெயினாக நிப்பாட்டான் சரி தான் கரண்ட் போக மாட்டான் சரி கூட காய்ச்சா வெடிக்குமா? ஐயோ எந்த வாடை சரியாக இயலாது இப்படித்தான் வெறுத்த துன்பங்கள் நீ வெறுத்த துன்பங்கள் இயலாது. யாருக்கு என்ன நெத்தியில நெத்தி அதான் சொல்கிறேன் இயலான் நெத்தியில் இயலாது வயிற்றுல இயலாது கால் கை இயலாது வயசுகள் போனா என்ன அப்படித்தான். மாமன் அந்த கதிரி இடம் நீர் இருமப்பா இதில் செஞ்சாலும் நான் படுக்க போகிறேன் இஞ்சால வானே சரி நீ பாடு ஆ நீ பாடு. நீ என்னது சொல்ல இதுக்கு மிஞ்சி என்னது சொல்ல கவிதாஸ் நீ தான் ஓகே என்ன பல படக்கும் இல்லை கதிரே நிலத்திலானே படக்கு நீ பாடு. ஏன் ஆஸ்பத்திரி போகிறேன் இல்லையா? ஏன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன் நான் ஒவ்வொரு நான் போகிறக்கு இந்த அத்தானும் அவர் தானே நல்ல வைத்தியம் செய்கிறேன். வசந்தோ உனக்கு வைத்தியமான வசந்த் வந்து தனக்கு வைத்தியம் பார்த்தோழிய வைத்தியம் செய்கிறேன். ஐயோ உங்கள் மருந்து எடுத்து கொண்டாந்து கொடுத்த நந்தாக்காவே என்ன மாமா மாமன் வசந்தன் தான் அந்த டாக்டரோட சிநேகிதம். வசந்த் சிநேகிதமான வசந்த் டாக்டர் இல்லை விளங்குது. மற்றது இன்றைய காலம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் சரியோ அதாவது உங்களோட அதாவது பாமனங்களோடையும் உங்களோடைய நின்று நான் போட்டது இப்போ ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னே ஒன்றைக்கிறேன் அந்த வீடியோ போட்டு நல்ல சொக்காக கிடக்கணும் நான் பார்க்க அதில் உன்னை பார்க்க ஆசையாக கிடக்கணும் அதில் எங்கே அந்த வீடியோவை காட்டுட்டேன் உனக்கு நான் பிறந்த வாரம் ஆமா டிக்டாக்ல போட்டான்டா நல்ல நல்ல சொக்காக கிடக்கு அதில் பார்த்தேன். ஐயா மேலுக்கு அதே நீ தருவா அதான் நான் இப்போ பார்ப்போம் ஏறடா அதை வேற நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பையன் என்ன மாதிரி சூரத்து கிடக்கு 215 கூட தான் கிடக்கு பிரச்சனை இல்லை கூட கடை தான் இல்லை தானே இல்லையோ அதானேடா தலையை சுற்றுறாரு நல்லா தான் நல்ல நித்திரம் இல்லை தலையை சுற்றினேன். இங்கே வேறு இந்த வீடியோ பாருங்க இவனோ தம்பியோ யாரோ வந்த இடத்துல எடுத்தானுங்க அக்னியில் பாருனே
I love you. You now. நீங்க சொல்லுங்க I love you. வலிக்க போறீங்க. என்ன? I love you சொல்லுங்க இப்ப. I love you சொல்லுங்க என்ன தெரியாது. சொல்லண்டியா. I love you. எப்போ எடுத்த ஒரு கவிதையில வச்சு எடுத்தான் அது அதானே நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் தெரியும் இப்போ 19க்கு முன்னம் போட்டு எப்பண்டா இதில் வந்து நின்று என்னைய மாமாவையும் கூப்பிட்டு ஐ லவ் யூ செல்லன்னு சொல்லி சொன்னேன் ஓராம் மாதம் அப்போ ஓராம் மாதம் நல்லா குண்டா இருந்தானே இப்போ இவ்வளோத்துல மெலிஞ்சு போனேன் என்ன காரணம் வருத்தம் தானே வயசு போக ஆண்டோண்டு போக வயசும் போய்க்கணும் ஆண்டோண்டு போக வயசு கொண்டு போவேன் இனிமேல் தான் பார்க்கலாம் பார்க்க கூடாது தம்பி வேலையை பார்க்காத பெட்டியை பார்க்குறேன் அதுதான் அவளை சும்மா வாணீர் ஊத்தாத செய்து கொண்டு இரு கல்யாணத்தை நான் நெஞ்சிலானே வச்சுக்கிறேன் இங்கே வேற எங்களை போல கிடக்குது எனக்கு இப்போ வீடியோ பார்க்க பண்ணாதான் தேடினேன் பொக்கெட் கிடக்குது ஆமாம் அப்படி பொம்பளை எல்லாம் நினைவு வெட்டி தானே இங்கே ஏன் நான் வந்தேன்டா நான் வந்து வெளியில் போக போகிறேன் வெளிநாடு ஓ கல்யாணத்தை செய்து போட்டு போவேன் அம்மாண்டி ஆசையை நிறைவேற்றேன் கல்யாணம் செஞ்சால் காசு செலவில்லை கூட சிலவு கூடுவோம்னாக்கா இல்லை இப்போ இப்படி பாருங்கோ இப்போ நான் தனியாக போகிறவங்க ஒரு 5 லட்சம் முடியுதாண்டா இன்னும் ஒரு ஆண்டா 10 இல்லை அதுக்கு என்ன அதுக்கு என்னென்னா இப்போ இந்த வருஷம் பிளான் பண்ணுற அடுத்த வருஷம் தான் போகலாம் இதெண்டா இப்போ பிளான் பண்ணுற இப்பயே போகலாம் இல்லை 5 லட்சம் எக்ஸ்ட்ரா இல்லை சேர்க்கணும் இப்போ அதுதான் கணக்கு பார்த்தேன் இவ்வளோ போண்டேண்ணே மையானே பாவம் அம்மா பெற்றவள்ட மனம் சந்தோஷமாக குளிர வேணும் ஐயா அப்பதான் ஓங்கி வளருவீங்க அப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வச்சு விட்றேன் நெஞ்சில் குளிரட்டம் நல்ல ஒரு 5 ஐஸ் கட்டி ஆகி சொப்பினுக்கு வச்சு போட்டு வச்சு விடுவோம் படுக்கைங்க எப்படி கல்யாணத்தை செய்து போட்டு போடா பொம்பளை ஆரண்டு எனக்கோ பொம்பளைகளை எத்தனை பேர் தருவினேன் இந்த வேலை ஒன்றுமில்லா போகுது வேற கடைசி வரைக்கும் இல்லை அப்போ சரி அன்றைக்கு கூட்டிக்கு அந்த பிள்ளையார் எப்போ அதுக்கு முன்ன நான் வருத்தமாக கிடைக்க ஒரு பிள்ளைய இவங்களும் ஜனிக்கிறாங்க நீ அந்த பிள்ளைய அங்கே நின்று இங்கே வந்த அந்த பிள்ளையார் இந்த மனுஷியோட ஒன்றும் செய்யலாம் இப்போ எல்லாம் போட்டு கொடுத்துடும் அதை வந்து அந்த ஜெர்மனியில் வந்த தங்கச்சியானே ஐயோ இல்லை அப்பா யாரப்ப இந்த லவ் கொட்டாடுதான் அடிச்சாண்டா கொஞ்சம் ஒரு கதை ஊட்டியிருந்தான் ஒரு ஆள் தான் ஊட்டியிருந்தான் அப்புறம் என்ன அது சுவிஸ் பிள்ளை இது அது அன்றைக்கு நேசண்ட பிறந்த நாளுக்கு வந்ததான் சுவிஸ் பிள்ளை அது விடுங்கோ அது அம்மா அப்பா அது வயசான ஆள் நான் அவளோ அன்றைக்கு வந்தேன் நேசன் என்ன பிறந்த நாளுக்கு வந்தது அது வயசான ஆள் தானே 46 வயசு பிள்ளைகள் இருக்கா ஓ அன்றைக்கு அதுக்கு முதல் வந்த சின்னப்பட்ட என்ன சின்னப்பட்ட 18 வயசுக்கு மேலே இருக்கு அதுதானே இப்போ 24 வயசுப்பா அப்போ அதை செய்யலாம் தானே என்ன கிடக்கு ஐயோ பொருவார் அவளை எடுத்து தாங்க கேட்குறீங்க அவளை எடுத்து தாங்க சரியே என்ன செய்தி ஒன்றுக்கலாம் சரியே நான் என்னண்ட அவளுக்கு அவளை எனக்கு அடிக்கிற வர்றேன் பரவாயில்ல சரி இது என்ன வில்லங்கமாக நாசமாக பாட சும்மா வாவங்கள் பெற்று வளர்த்து பால் ஊட்டி 10 இங்க பெரிய விரலைய மடியப்பா உன்னால இங்க வேற மனுஷி உண்ட ஓஹோ இவன் அன்றைக்கு வந்தவா உங்க இல்லையண்டா தெரியும் நுண்ணுவேன் சே நான் இன்றைக்கு வந்தேன் நீங்க அப்ப இவ வீடியோ எடுத்து நிக்க கேட்குறா அண்டைய கூட்டிக்கு வந்த பட்டு எங்க உண்ட லவ்வர் ரெண்டு கேட்குறாடி அப்போ நான் சொன்னேன் அது அவள் ஜெர்மன்லேருந்து வந்த அவள் தங்கச்சி அவளை தான் கூட்டிக்கொண்டு வந்தாண்ட தான் ஒரு நாள் நம்ப மாட்டேன் அது லவ்வரா நான் சொன்னேன் ஐயோ கடவுளை அவள் தங்கச்சின்னு சொல்ல அப்போ அவளை செய்யலாம் நான் சொன்ன ஃபோன் பண்ணி தரேன் கேளுங்க உண்டு கேளுங்க தங்கச்சியோ
பிள்ளை ஒன்று வச்சுட்டு அவள் கல்யாணம் கட்டி பிள்ளையும் இருக்கப்பா கடவுள் இது அவள்கிட்ட மூத்தப்பட்ட அந்த மணி தூக்கி வச்சுக்காள். சரி சரி அம்மா தெரியாம சொல்லி போட்டேன் நம்ம குழந்தை. இவள் தான் வந்தவள் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? நான் வெளிநாட்டால் வந்த முதல் வீடியோ எடுத்தேன் அன்றைக்கு. அப்போ என்னண்டு இப்போ அண்டைக்கு வந்தது சுவிஸ் பிள்ளை, அதுக்கு முதல் வந்து யாருண்டு கேட்குறீங்க? ஓ ஞாபகம் இல்லாமல் கிடக்கு இது தெரியல. ஆனால் அன்றைக்கு வந்ததாருன்னு தான் கேட்டேன். அப்போ இவன் வெளிநாட்டுக்கு போக போகிறான், நான் கல்யாணம் கட்டி போட்டு போவேன்ட்டு சொன்னான். ஏ சும்மா வீடியோ தோணிக்க எங்கே இருக்குன்னு அங்கே உண்டு அலுவல் எடுத்த கதையை மட்டும் கதை. இந்த மனுஷியோட ஒரு தடவை மூடவும் கூட்டிட்டு வரையிறாள். அப்போ கடவுளே வேற என்னப்பா? என்னம்மா நான் குளப்படியிலே அவன் கல்யாணம் கட்டவனும் பாவம். என்ற பிள்ளை இருந்தபடியாத்தான் இன்றைக்கும் இந்த நிலையில இருக்கிறேன். பாவம் எங்களுக்கு ஆசை தானே பிள்ளை விட்டு இல்லாட்டியும் அவனை என்ற பிள்ளை என்று நினச்சிக்கொண்டு கல்யாணம் கட்டினா சந்தோஷம் தான். அம்மாங்க அம்மாங்க எலட்டா நீ எலட்டா அம்மாங்க அவள் தெரிய கதைச்சிருப்பாள் ஒரு கதை என்றாலும். வணக்கம் அடி. ஹலோ வணக்கம். ஐயோ அது ஒரு வணக்கம் அடி இந்த கணக்கா போன அம்மாட்ட உட்காந்துருப்பா அடுத்த கணக்கு. இது நான் இங்கே வந்த இடத்துல வாக்க ஒரு சின்ன டவுட் ஒன்றா தான் கிளியர் பண்ணுவோன்றோட அடித்தேன். என்ன டவுட்டுன்னா அன்றைக்கு இவ்வளோ இல்லை வீடியோ கூட்டிக்கொண்டு தான் அந்த இங்கே இருக்கா ஞாபகம் இருக்குது. ஓ அப்போ அது எந்த மனுஷியா அவங்க சொல்கிறா இப்போ வீடியோ ஒருத்தர் நிற்க சொல்கிறா அப்பா. ஓமோம் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஒரு ஆடி கார்டு அப்புறம் ஆடி கார்டு சாம்சங் ஆடி கார்டு அம்மாக்கு நாளைக்கு எக்ஸாம் சாமிக்கு. நான் எக்ஸாம் ஒரு 5 நிமிஷம் ஆடக்கூடாது. ஐயோ சொன்னா இந்த ஆறு அந்த ஆறு அதான் அப்படி ஆறு அறுபத்தி பார்த்தியா 6 6 எத்தனை வயசு? 12 11 எத்தனை 13 10 இன்ட்ராசம் வெளிநாட்டு பிள்ளைகள் வளர்த்தி கூட முட்டம் வளர்த்தி வடிவாக இருக்குங்க. ஓ ஓ அப்போ நீ வெளிநாட்டில் பிறந்துருக்கலாம். என்னன்னா ஊர்ல இருக்கிற பிள்ளை அறிவு ஊர்ல இருக்கிற அறிவு. சரி நான் கொஞ்சம் லேட்டாக அடிக்கிறேன் பாருங்க. நடப்புறேன் அப்புறம் வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகே பாய் பாய் ப்ரோ பாய் மாமா பாய் 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 ப்ரோ அடிக்கிறேம்மா பாய் பாய் சந்தி பாய். ஓ மாமா மாமா மஞ்சள் நிற்கிறேன் ஆமாம்மா. ஓகே பாய். ஓகே ஓகே பாய் பாய் பாய். சரி சரி சரி. இவெல்லாம்ப்பா அண்டே வந்தவள் இங்கே. ஆனால் ஒன்றாண்ட மற்றோட குடும்பத்தை குலைக்க பார்க்காத நீ. இங்கே வாடா நீ அங்கே இருடா. அவனை கூப்பிட்டு பக்கத்தை எடுத்து வச்சிருந்தேன். எந்த ஃபோன் பார்த்து அவனுக்கு இந்த ஃபோன் மேலே ஏரியா வர போகுது. ஏன் ஃபோன் பார்க்குறேன்? நியூஸ் தானே பார்க்குறேன் நான். இப்போ 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 என்ன நியூஸ் பார்த்துன்னு கேளுங்க. இப்போ நாளைக்கு மேலே யாழ்ப்பாணத்தில் அது நியூஸ் பார்த்து சொல்லணும். நீ பானத்தை பார்த்து சொல்ல கூடிய மழை பெய்யுமா? டேய் காட்டையும் காட்டு பாப்பா. அவ்வளோ அது இழுப்பான் காட்டு
இப்ப நாளைக்கு இடி விழக்கூடிய மழை பெய்யும் என்ற நியூஸ் காட்டணும். என்னம்மா என்னம்மா அதைத்தான் காட்ட போறான் இப்ப. ஓ இப்ப நீ அதை காட்டு. காட்டதை அங்கால விட்டுட்டு இது எடுக்க போறான். நீங்க விசரல்ல வர போகுது நெடுகலம். கல்யாணத்தை கட்டுங்கோ. சுத்த கூட அதறியம்மா. செல்வி என்று நெஞ்சில் எழுதி வச்சுட்டு வேந்து சுத்தி கொண்டு திட்டிக்கிறான். அம்மா தான் செல்வி என்றா அம்மா தான். அம்மாதாக்கா செல்வி அப்பா அங்கே அப்பாடவே கலை செல்வி செவடுக்கல நீ சேவெடுக்க வேண்டாமே. கல்யாணம் செய்ய கிடக்கு மெய்யான இங்க பொழுது எப்படி போகுது பாடிக்கல உங்களோட பொழுது? டிவியோடைய அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். உங்களை வந்து நாங்கள் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறோன் வீடியோ போட்டு வச்சுக்கிறான். இப்போ உங்களை கூப்பிடுவாங்க, விசாரணையை கூப்பிட்டா சொல்லுவீங்களே எங்களை அனுமதியோட போட்டோன்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டி எங்களை மாட்டி விட்டுருவீங்களோ? எனக்கு தெரியாதடா. இல்லை உங்களை கூப்பிடுவாங்களா விசாரணைக்கு? அதுக்கு என்ன வந்த இடத்துல போட்டது அது இல்லை, அவங்க கேட்பாங்க உங்களை வில்லங்கப்படுத்தி தான் எடுத்து போட்டவங்க கேட்டால் ஓமண்டுவியலோ இல்லையண்டுவியலோ? இல்லையான்னு சொல்லுவேன். கவர்மெண்ட்டை தான் உங்களுக்கு யார் காசு தருவாங்க. இந்தியாவுக்கு காசு வேண்டாம், உங்களை மாட்டி காசு வேண்டாம் வேணுங்க. அப்படி பழக்கம் எனக்கு இல்லை. காசுக்காக ஆசைப்படலாம். நாங்கள் தர கொஞ்சம், அவங்க தர லட்சம். இந்த லட்சம் எல்லாம் கோடி செக் போட்டாலும் கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. அது நீங்கள் மாற மாட்டீங்க, ஆள் மாறிடும். மாற விட மாட்டேன். ஆளுக்கு ஒரு அறை கொடுத்தா சரியா? ஆள் தலைகளாக நிற்கும். ஆளுக்கு ஒரு அறை கொடுத்தா சொல்லும் தம்பி நடந்த சொல்றான்கள் எனக்கு வாங்க யாருன்னு தெரியா இன்னாருன்னு தெரியா வந்தாங்க போனுகளோட பெறுவாங்க விலைக்க வீடியோ எடுத்து போட்டாங்க எனக்கு தெரியா நீங்க அந்த பேசின காசை தாங்கோ உங்களை கொண்டு அடையுங்க பாபாய் அப்படியே சொல்லுவீர். உங்க பேரன் பம்புல இவ்வளவு கேட்காம இருக்குது சாமானா இந்த பாபா திரும்ப பேரன் பம்புல அல்லோய் அண்ணோயோ எத்தனை வயசுண்ணே ஆளுக்கு? 74 73 இந்த ராசா உண்மையிலே இப்படியே ஒரு 80-90 வயசு மட்டும் இருந்தியானா தான் எங்களுக்கு பம்பலாக இருக்கும். பாபாய் அன்றைக்கு ஒரு வீடியோ எடுத்தாங்கள நேசன் வீட்டில் இருந்து வரைக்க. அப்போ அதே அவங்கள ஆர்வம் கேட்டாங்களாம். மலோருக்குமா நீங்கள் அந்த அம்மாவை எடுத்த நீங்கள் உண்டு. நீர் அங்கேருந்து நடந்தல்லோ வந்த நீ நான் இதுலேயே நாடகம் பார்த்து கொண்டு. அப்போ அவன் வரைக்க வீடியோ விழுந்துட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் பைபோஸா எடுத்தவன். ஆறு விசரங்களோ இருக்கா வீடியோ எடுக்கிற விசரங்கள். அவங்க சொன்னான் பைபோஸாவை எடுத்து இருக்கிறா என்று சொல்லி. அவங்க எங்களை வந்து கேட்டாலாம். நான் சொல்லுவேன், அவர் சொல்கிறார் காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லுவேன்ட்டு. வாழ்க்கையில் காசுக்கு ஆசைப்பட்டா இந்த நிலையில் இருக்க மாட்டேன். காசுக்கு ஆசைப்பட்டேன் காடியை பிடிச்சி பிடிங்கி விட்டு ஆளுதேன் அப்படி இருக்க மாட்டேன். நானும் நிற்க என்ன மேலுக்கு குவிச்சாலும் இந்த பிள்ளைன்ற சொல்ல மறக்கவே மாட்டேன்டா. சரியா இன்னைக்கு உன்னாலான் இந்த நிலையில் இப்பவும் கொஞ்சத்துக்கு முன்னே சொன்னேன். என்ன இந்த பிள்ளை கிருஷ்ணா அவனுக்கு வீடியோ கார்டு போட்டு அவனுக்குன்னு சொன்னேன். இந்த பிள்ளை வந்தால்தான் நான் என்னவும் செய்ய முடியும். தெரியும் இப்போ கிரிக்கு சொன்னேனா கார்டு போட வைக்க பவுன் விலை தெரியுமே இப்போ 2 லட்சம். இப்போ திருப்பி குறையுதாமேண்ணா இன்ட்டு அப்பா ஓமாப்பா இந்த நேரம் காலி கல்யாணம் செய்கிறவங்க பெரிய கோடீஸ்வரன் இப்போ விளங்குது. இப்போ விளங்குது விஷயம். ஏன் கட்டாமல் இருக்கிற உண்டு மஞ்சள் காய்த்துல விலை தெரியுமே? மஞ்சள் காய்த்துல தெரியுமே? ஒரு அடி 3500 ஆகுது. அது பரவாயில்ல யோசிச்சுப்பாங்க. இப்போத்த பொம்பளையில கட்டணா குறைஞ்சது 30 அடி வேணும். சுத்தி காட்டுறோம் சுத்தி காட்டணும் வாங்குது. முந்தி வந்து கழுத்தாட்டினா காணும். இப்ப அப்படி இல்ல, சுத்தி காட்டணும் ஒரு நாளையில விட்டுட்டு. ஆனா படிக்கல அம்மா இப்ப இப்படி வடிவம் அந்த நேரம் இப்படி வடிவா இருந்திருப்பா. நீங்களும் கஷ்டப்பட்டு தான் அமைச்சிருப்பியா ஆடையன சும்மா இல்ல போராடி தான் அடுத்த வர அவங்களே வாலி கொண்டு போனான். மாவட்டம் கல்சாவையில் இருந்து புரோக்கரை திரத்தி கொண்டு போனான். வேண்டாம் என்ன கல்யாணம் வேறையோ கல்யாணம் பண்ண இல்லாட்டி ஆள வேணா உண்டோ? வேண்டாம்
ஆளே வேண்டாம். கல்யாணம் வேண்டாம். ஆளை காண இல்லை, எனக்கு தெரியாது. ஏன் கல்யாணம் பண்ண நீ? வேண்டாம், நான் அம்மாவோட இருக்கேன். செல்ல பிள்ளையா வளர்ந்தேன் நான். எத்தனை சவரம் உங்களுக்கு? எத்தனை சவரம்? ஐயோ, எனக்கு சகோதரம் இருந்தா இந்த மாமனை அடித்து சாக்கொள்ளுவாங்களே. தனிஞ்ச வேண்டாம், என்ன வச்சு விழுப்பு. அதுதானேப்பா உனக்கு என்ன உறவு? அதுதான் அந்த USA போனது என்ன? என்ன எழுத்தெழுதி 3ஆம் நாட்டு குளாரி கொண்டு போனவர். அப்பா பேங்க்ல போடுங்க, என்ன கவலைப்படுங்க. இல்லை உண்மையாக அனுப்பினீங்களோ நீங்கள்? இல்லை அப்போ என்ன போய் சொல்லணும். அனுப்பினவரா காசு? அம்மா என்ன வீடு கட்டின வீடு கட்டினானு உண்டெல்லாம் 3 மூண்டு எங்கே மூண்டு விடும்? சுண்டுக்குழியில் உண்டு, பட்டுக்கோட்டையில் உண்டு. பட்டுக்கோட்டையில் 3 இல்லை தங்கச்சி காலையில் கொடுத்து விட்டுனாங்க. இங்கே கட்டினதுக்கே இது சின்ன வீடு. கட்டினதுக்குள்ளே இது சின்ன வீடு. சின்ன வீடு நம்பிச்சு கேட்டேன். எல்லாம் பெரிய வீடு தான். இப்போ எல்லாம் பெரிய வீடு. ஆட கோதாரி எங்க நின்றவன் பாவியா பாடிக்கிற 3 வீடு கட்டினீங்களே, இப்போ 3 விடுவாங்க. அதெல்லாம் நாசமாக்கி போயிட்டேன். சகோதரி கல்லை கையெழுத்து வச்சு புரோக்கரை பிடிச்சிடலாம். நான் வராமல் இப்போ இங்கே ஆகலைங்க எல்லாம் சேர்த்துருக்கு. நல்லா எனக்கு அநியாயம் செய்தவே ஐயா. சரியோ, அந்த சிவாஜி கணேசன் எனக்கு விருப்பம் உண்மையின்படி. ஆளுங்க இப்போ யார்? சிவாஜி கணேசன். அவர் செத்து போனார், இந்தியாக்காரன். அப்போ அந்த பாட்டை போட்டு என்ன கூட்டி கொண்டு போய் காணிக்கு கையெழுத்து வைக்க சொல்லி ஏமாத்தி. ஐயோ, நானும் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். கடைசியாக புரோக்டருக்கு சொன்னேன், கண் தெரியாது எனக்கு, இரவில் வைக்க மாட்டேன். 12 மணி மட்டும் என்ற மச்சால நம்பி நடந்தேன். சரியோ, உள்ள நாட்டு மாமா அனுப்பின பொருள் முழுக்களும் கொடுத்தேன். அவள் கையில் தாய் இல்லை, தாய் இருந்தா என்ன விட மாட்டேன். அவளுக்கு நல்ல விருப்பம். கடைசியில் 12 மணிக்கு பிறகு வேண்டி அவள் பொக்கேட்டுக்கு நெஞ்சு சட்டைக்க வச்சு கொண்டு போன அவள் கூட பிறந்த தங்கச்சியா. ஐயோ, என்னத்துக்கு சைன் எல்லாம் புரோக்டர் இருந்தவர். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவற்ற மருமோன் பெரிய கொமாண்டர் ஆமி. அப்போ சொன்னேன், இப்படி என்ன மாற்றி கையெழுத்து வேண்டி போட்டா என்று வேறு யாரும் இல்லை, என்ற மச்சார் அவற்ற தங்கச்சியார் அவர் இந்த இல்லை என்று சொல்லி சொன்னேன். இனி ஒன்றும் செய்யலாதம்மா, கையெழுத்து வச்சாச்சு. இனி ஒன்று அப்போ உங்கள்கிட்ட ஃபோன் தொடர்பு ஒன்றும் இல்லை. ஃபோனில் லெட்டர் தானே, கடிதம் லெட்டர் தான், கடிதம் தானே. ஃபோன் அப்படி ஏமாற்றி 1க்கு 2 எத்தனை பாவம் வேண்டி தந்த வந்து கொடியில் இருந்து சகலதும் என்ன நாசமாக விட்டது. கொடி எங்கேன்னு எல்லாம் வேண்டி வேண்டி அவ்வளோ சாக போகிறோம், கிட போகிறோம், மருந்து குடிக்க போகிறோம்ட்ட பிள்ளை ஊட்டியும் இல்லைத்தானே இவன் பாவியாங்கால தெரியும். அப்போ கொடுத்தான் என் ஆக்கள் இன்றைக்கு என்னோட என்னை எல்லாரும் பொறுத்து ஒதுக்கி விட்டு இருக்கிறேன். மாமா உழைச்ச பணத்தை எல்லாம் அள்ளி எல்லாம் கொடுத்துட்டு இதுதான் மாமா குடித்தால் வந்து பேசுவான். சாராயம் குடித்தாலேண்டா வந்து என்ன பேசாத பேச்செல்லாம். அப்போ இப்போ உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு பட்ஜ துரோகம் என்னங்கள்? துரோகம் ஐயா, ஒரு நாய் இல்லை ஆக்கல்ல, ஒரு நாய் இல்லை. விட்டுருக்கலாமே, 2-3 வீட்டையுமே நாசம் மனசில் போட்டு போட்டாங்க. போய் கையெழுத்து வச்சு புரோக்கர்லாம் பிடிக்கும். அவளை கட்டிய விரிக்கணும். இப்போ அந்த வீடுகள் எங்கே? இப்போ என்ன மாதிரி நான் போடல இல்லையா, ஏன்னா பக்கம் கடவுளே. இப்போ இந்த வீடு ஆகிட்ட இப்போ இது அவளே பாவம். புண்ணியத்துக்கு விக்கி பாவம் உண்டைக்கும் என்னோட கோபம். என் வீட்டுக்காரன் நான் மாவில்ல வலிக்கு விழுந்து போவேன்ட்டோ அவன் வீட்டை விட்டேன். அல்லாட்டி அவனும் அம்மா அம்மாண்டு அந்த மாதிரி என்னோட. சோடா பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லை சோடாங்க களைஞ்சி விடுங்க வந்துடுறீங்க குடியாங்க. அப்போ ஜூஸ் பண்ணி என்ன ஜூஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் குடிக்கூடாது. மழை டைம் இல்லை, மழை டைமில் குடிச்சா சளி பிடிக்கும். பாருங்க உங்களோட குடிச்சா உங்களோட ஆக்கள் கதை கோர மாட்டேன். உங்களோட வீடியோ பார்க்குறேன் எடுத்தாங்க கதையை. உங்களோட வீடியோ பார்க்குறாம எடுத்தாங்க கதைங்க. உங்களோட வீடியோ பார்க்குறாம ஒரு அம்மா ஒரு ஆள் அந்த டென்மார்க் அம்மா அந்த பிறந்த நாள் முடிஞ்சே இல்லையோ. அண்டே தான் அவங்களோட பிறந்தாலுமே என்ன நேசனுக்கு கோபம் வந்துட்டு சொல்ல இல்லையா. என்னது சொல்லலேன்னு இந்த பிறந்த நாள் எப்போன்னு சொல்ல இப்படிதான் ஞாபகம் வச்சுக்காத என்ன. யாரோடைய பேரையோடைய கதைக்கு ஆசைப்படுறீங்களே ஃபோனில்? விஜய், அஜித், சூர்யா. அது 6 முன்னம் எனக்கு அவங்க
அது யாருன்னு கேள்றா முன்ன இங்கே சிவாஜியோட காய்ச்சிங்க எப்பயா இல்லைண்ணே ஐயோ அவன் போட்டான் பாரு இருந்து தான் காய்ச்சிருப்பீங்களா என்ன பாட்டு உங்களை அவர்கிட்ட பாட்டை போட்டு ஏமாற்றி கூட்டினோம் நாங்கள் எல்லாம் சிவாஜியில் பாட்டு முழுக்கலையும் போடத்தான் ஆட்டோவில் அவன் போட்டு கொண்டு போவான் நானும் கேட்டு கொண்டு போனேன் அப்பவும் இந்த பிள்ளை சொன்னவள் ராஜி அக்கா என்னத்துக்கு புண்ண அம்மா நீங்கள் எப்படி வெளிநாடெல்லாம் சுற்றி அடிச்சு வந்துருக்கீங்க உடனே என்ன கதிரையில் சரியா இல்லை இல்லை நான் போகிறேன் நான் அவனை பார்க்க வந்தேன் காலையில் சந்திப்பேன் இப்போ பின்னுக்கு இல்லையா ஒழிச்சு வச்சிருக்கிறான் இல்லை ஓடிப்பா பாரன் பாப்பா நீ இதால பார்க்கணும் நான் இதால பார்க்குறேன் பா அவனே யாக்கு நீ பாடா கணக்கா கதையாத குடி ஃபோனோ புகவை யூஸ் பண்ணியிருந்தால் அது அன்னைக்கு பிடிச்சான் இருக்கா ஏலாம் வந்துச்சு வேற 2 பேனலோர் போட்டு விட்டான் அங்கே மாத்தலையாகும் குறைஞ்சிட்டு இப்போ திருப்பி மறுபடியும் கொஞ்சம் ஏலாங்க பன்னெண்டோட போடுறேன் நீ அக்னி விடா விடா கப்ப இருக்கா கழுவியா இருக்கா தேவையில்லை இவ்வளோ குடிக்கலாம் கப் தேவையில்லை தான் ஓ ஓமண்ணா ஓ போட்டு வாடா கப் தேவையில்லை இப்போ எங்கேயா காண இல்லையாமே இவன் எங்க அடிக்கடி ஓடுறான் கேளுனே அம்மா பேசி விடனே அவன் பொட்டியோட கதைக்காம இருக்க மாட்டான் இந்த கதையெல்லாம் அப்படி இருக்கிறது நான் ஒன்லி ஆக்சன் மட்டும்தான் என்ன மாதிரி இருக்க சொல்லனே ஏன் மாமா கிளாஸ் இடாக்கல்ல மாமா அப்ப நீங்க பிளைன் குடிங்க வச்சு நான் ரஜா தான் தவிர நீ தான் இங்க ஒரு பாட்டுன்னு பாடி செல்லக்குட்டி எனக்கு ஐயோ இந்த ஐயா எனக்கு பாட்டு பாடு இந்த காலுக்க வச்சு விளாக்குறேன் அண்ணே உனக்கு எத்தனை வயசு 60 எனக்கோ 71 வயசு 2 பேரும் அப்படித்தான் இருக்காங்க 72 ஆயிட்டியா 54ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி பிறந்தேன் வேறு இப்போ 72 வயசு இல்லை வருது 54 என்ன 51ஆம் ஆண்டு வேற என்ன உங்களை லவ் பண்ணி கேட்டினதா ஐயோ எனக்கு ஆளையே தெரியாது அப்புறம் என்னண்டா சொல்ல உண்ட கதையா நம்ம மோன் சொல்ல வேண்டிய லவ் அப்போ எல்லாம் இல்லையா அப்போ நான் என் அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை அப்படித்தான் வளர்ந்தேன் நான் ஐயா ஒரு வருஷம் என்றால் 10 உடுப்பு வரும் அப்படித்தான் என் ஆக்கள் என்ன வச்சிருந்தவ செல்லம்மா செய்ய மாட்டேன்னுட்டேன் அப்போ புரோக்கர் வந்தவர் அவரை ஓட விட்டு வாடி எடுத்து திறத்தினான் ஓட எனக்கு கல்யாணம் 21 இந்த படத்தில் நீ கேட்க 21 வயசு படம் கொண்டு வந்து அந்த படத்தை பேர் படம் ஐயா எடுத்தான் படம் அப்படி எடுவே நடக்கணும் வேறக்கா சரி கோப்பை நடக்கு அதான் வெளிநாட்டில் இருந்து இது ஒன்றுண்டா கோப்பு வாக்கல்ட வடிவை பாருண்டாப்பா 2 படம் ஆகு மாமா வெளியில் கொண்டு செய்து கொண்டாண்ட எடுத்து படம் உண்மையில ஆகணும் அப்படியே என்ன ஆகு ஆசையாக இருக்குது சா இது அங்கே போயிட்டான்னு இந்த தலை வளர்த்தவன் இவரை பார்த்தேன் இவன் நடந்தது எனக்கு பிடிக்க இல்லை ஆளுமே கடுமடியாது பிடிக்க இல்லை எப்படி கஷ்டப்பட்டு மடக்கி மாறும் உங்களோட ஆள் வடிவு போகும் உண்மை உண்மை உண்மைதான் அதான் ஒத்துக்கால நான் கொண்டு போவேன் இல்லாடி கொண்டு போவேன் அடித்து தான் திரத்தி இருப்பேன் வந்தாள் அப்போவே இந்த ஒரு நாள் நான் ஆடு குட்டிகளண்டா நாயலண்டா விரிப்பான் சின்ன பிள்ளையில் சகோதரங்கள் இல்லை எனக்கு 7 வயசுலேயே ஐயா செத்து போனேன் 7 வயசில் அப்போ அந்த நாய் பக்கத்துலேயே ஆட்டுக்குட்டிகளை வச்சிருக்கேங்க இவர் வந்திருக்கிறேன் இவர் இன்ஜினியரில் படித்தானு எனக்கு ஆக்கள் யாருன்னு தெரியாது அப்போ தங்கமணி அக்கா வீடு எங்கேன்னு கேட்டேன் அப்போ நான் நிமிந்து பார்த்துட்டு இதுதான் வீடுண்டு எனக்கு தெரியாத யாருண்டு இவர் அங்கே போட்டார்
போய் பேருந்து தங்கமணி அவாவுக்கு தெரியும் மாப்பிள்ளைண்டு என்ன பார்க்கும் மண்டை லூசோண்டு கேட்ட வரா. பாருங்க இப்போ எத்தனை வயசு நீங்கள் கட்டுறீங்க கல்யாணம்? 22 வயசு, எனக்கு 22. இவருக்கு 22. அது ஆட்டு வழியே பார்த்தியா அம்மா? சிங்கள பட்டு வாரி பாரு. சிங்கள பொட்டு குட்டி மாதிரி இருக்கானே, குட்டி மாதிரி சும்மா குலுகுலன்னு இருக்கிறானே. அதான் பாமா வளைஞ்சிருக்கேண்ணே. மச்சான் மாதிரி இந்த விசைக்க சொல்லி சரியோ தொட்டில் அடி முழுக்களும் வேண்டிய ஆக்கள் தான் பக்கத்தில் செய்ய சொல்லி எங்கட அம்மா விடமாட்டேன்ட்டான், வேண்டாம் என்று சொல்லி கடைசியில் கட்டி விட்டு நீ அங்கே வெளிநாட்டில் 35 வருஷம் நின்றான் பாவி. பிள்ளை விட்டு இல்லாமல் இருந்தால் அன்பிச்சான். நான் இங்கே சட்டம் தனியாக இருந்தேன். 9ஆம் மாதம் வந்து இறங்கினார் கப்பலால் கொடிக்கட்ட வந்து நிற்கல, அதுக்கிடையில் போட்டுது பாமா. அவ்வளோ கதை. உங்களோட இளம காலம் இப்படி ஆளால் அங்கேயும் இங்கேயுமா போட்டு தானே? ஏன்னாப்பா போனீங்க வெளிநாட்டுக்கு? அப்போ கஷ்டம். அப்பயே கல்யாணம் கட்டினீங்க? சான்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி 2-3 நாளுக்கு டாக்டர் இந்த மச்சான் சொன்னார் ஜப்பானுக்கு வருது கப்பல் டாக்டர் அதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு அப்போ அந்த மனுஷன் வாழ்க்கையை மணியமாக்கி போட்டு ஒரு 2 கிராம் உலகத்தானே போகணும். இல்லை ஒரு கல்யாணம் கட்டி போட்டு 2-3 நாளே விட்டுட்டு போகிறேன்னா என்னடா? 2-3 நாள் கதைக்கிறே இல்லை, எனக்கு வடிவ ஆடைய கிட்ட தெரியாது. வேண்டு ஜூஸுக்கா கதைக்க தெரியாம நீ பார்க்க போஸ்ட் கொடுத்தேன். சரி இப்படி தெரிஞ்சாலும் நான் நல்லா ஆகிதான் வச்சிருந்தேன் நான். அப்போ என்னத்துக்கு இல்லை அந்த சேவடிச்சு நீங்கள் கேட்டு பார்ப்போம். உதய திருப்பி சென்னை நடந்து சில வழி சென்னைக்கா உங்களோட தங்கச்சியா ஏமாத்துறேன். இல்லாமல் தங்கச்சி தான் எல்லாம் அம்மா அம்மா கல்யாணி கொடுக்க பேங்கிலே கேட்டவங்க என்ன இந்த பாவம் இந்த அம்மாவா இந்த அக்காவும் காசுக்கு குறைவாக எடுக்கிறான், மாமி கூட எடுக்கிறான்ட்டு. நான் சொன்ன மாமி வீடு கட்ட விட்டேனா. எத்தனை ஆண்டு வந்தீங்க திருப்பிங்க? 2005 போனது 76 76 போட்டீங்களா? 76 2005 வந்தீங்க. 2000 அதுவும் வரமாட்டார். சரியோ என் அம்மா போய் செத்து போனா அம்மா. அப்போ மாமாவை பார்க்கணும் என் அம்மா ஆசைப்பட்டவன். என் பிள்ளை பாவம் தனிச்சு போச்சு, பிள்ளை விட்டியும் இல்லை, வரவே மாட்டேன்ட்டான். ஆவி நிற்கோ நேவி நிற்கோ பச்சை கல்ல. ஓ அப்போ அங்கே எனக்கு நல்ல விருப்பம் பிடிக்கும். ஆளுக்கு அங்கே வெள்ளக்காரிகளோட செட் ஆகிட்டேன் வாழ்க்கை. ஓ பாப்பைய யமன் மாதிரி ஐயோ உடவுளே யமன் மாதிரி வந்தானே ஓடு படிச்சாலே என்று திறத்திங்க வரக்கூடாது, இங்கே வளவுக்க வரக்கூடாது. என் அம்மா சாக மட்டும் முன்ன நினைச்சு வேண்ட குஞ்சியம்மாக்கள் தான் ராஜி பாவம் என்னது சேரண்டா அப்புறம் இந்த மாதிரிக்கு அம்மன் மாதிரி வரேக மொத்தமால அம்மா படம் வாங்க மொத்தமா வரேக சரியான மொத்தம் நல்ல நிறம் மொத்தம். அநியமாக வாழ்க்கையை கடைசியில் பட்ட சமயம் நிறைய வாழ்க்கை கப்பல் கடல்லையே போகிறதுக்காக நின்றேன். திரும்பவும் கூப்பிட்டாங்க. நான் வரையில டிக்கெட்டே கேன்சல் பண்ணு, நான் பெற மாட்டேன். நல்ல வயது போனால் அப்புறம் வந்தவன் நல்ல காசும் தான், நல்ல சாட்டரும் தான், எல்லா நாடும் போகுது. இன்றைக்கு அவங்களெல்லாம் வெளிநாடு. நீ பொண்டுகளோட தெரிஞ்ச பக்கத்து இவற்றை டைப் தான் நான் பேசுறது. என்னென்ன உங்களுக்கு தெரியுது? கொஞ்சம் அப்படியா நாளன்னு தெரியுது, என்னென்னு உங்களுக்கு தெரியுது? கடவுளே பார்வை பொருள் நான் தான், பார்வை பொருள் அப்பா நான் பிள்ளைய அப்படி நான் என் பிள்ளைய பார்வை பொருள் பார்வை பொருள் பார்வை பொருள். ஐயோ கடவுள், இப்பவும் அந்த மாதிரி திரிகிறாங்க பிள்ளையார். எனக்கு கவலை என்னண்டா, இப்போ இருக்கிற இப்போவுமே நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் தானே. இப்படி ஒரு வாழ்க்கை வந்த வயசு வந்துன்னா இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ நீ வயசில் போட்டு தானே, நீ என்ன இது ஓ போட்டு தானே அவருக்கு வயசு போட்டுது. 5-6 பிள்ளைகளையும் பெற்று கால் வலி அது இல்லையாண்ணே வயசு போட்டேன்னே கூட
இப்போ இவன் வந்து கதைக்கிற ஆக்கள் அது எல்லாம் பார்க்க கூட எங்களுக்கு ஒரு கவலை என்னதான் நானும் நீங்க எத்தனை பேரோட கதைக்கிறீங்க ஆண்டவனுக்கு தான் அவனை மட்டும் சொல்லியா ரவிதாஸ் குடிச்சிட்டு அவன் குடிக்கிறேன் ஏண்டா அவன் குடிச்சுதாரு நான் பெருசு இருக்க நான் சொன்னா 3 எடுத்தோண்டா வாமான் அமைதி இங்க என்ன சைக்கிள் என்ன பிரச்சனை பார்த்து காட்டிட்டா ஒருக்கா சைக்கிள் முந்தைய காசு தந்தല്ലോ சைக்கிள் திட்டு என்ன எடுத்துக்கிட்டா இது புதுசா எடுத்துக்கிட்டா இல்லை செங்க புதுசா எடுக்குது பண்ணு வேண்டும் என்ன அவனை கேட்குற சைக்கிள் அப்பா உதயம் திருத்துவான் சும்மா நெடுகளும் அவங்களுக்கு எந்த சைக்கிள் அது என் கவுட்டுக்க வச்சுக்க போ ரெண்டு பிள்ளை யார் பார்க்குறது அது சரி வராது இனி இந்த சைக்கிள் தான் நீ ஓடுறது மாமா மூச்சு காட்டாம இருக்கும் சைக்கிளுக்கு 6000 உடனே ஒன்றும் செய்தனா இல்லை பயப்பத்தி கொண்டிரு பெரிய சைக்கிளோட போடுறேன் இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன் நான் எனக்கு ஒரு பிரச்சனை அன்றைக்கு ஒரு கொடுவொன்று வந்தது சைக்கிளால் எனக்கு கோவம் வந்து உங்களோட நீங்கள் தான் பண்ணீங்க விலை கொடுத்து அப்புறம் என்ன நான் தான் சொல்லியிருந்தேன் நான் செய்வேன் நான் தான் ஓடுவேன் ஆனால் சைக்கிள் திருப்பி கேட்டால் விழுப்புறேன் அவர் தெரியாத ஒன்று கத்துனார் பொறப்பா இது உங்களோட சைக்கிள் தானே இந்த தான் ஆறது அவர் அங்கேருந்து ஒன்று சைக்கிள் ஓடாம கிடந்தது நான் தான் போட்டுச்சேன் எனக்கு அங்கே அக்கா மேலே டீப்பெல்லாம் போயிருந்தது அதுக்கு தான் சைக்கிள் விட்டு ரிம்மையும் போட்டு எல்லாம் போட்டு திருத்தி 6000 ஓடினான் தெரியாது சொரிக்கதாச்சுன்னா கோவம் வந்து சொன்னேன் காசை வச்சு சைக்கிளை போட்டு சும்மா சைக்கிளுக்கு காசுல செலவழிக்காங்க இல்ல இப்ப இல்ல இப்ப நான் இந்த சைக்கிளை பார்த்த மட்டும் திருத்திறக்கு வேலை இல்லை படுதாப்பட்டு அது கூடாம போச்சோடா அக்கா மேற்பட்டு அதுக்கு என்ன அதே நீ சரி வேறாது ஊதிய ஓடும் உமக்கு என்ன இனி பொண்டுகள் பார்க்க போயினே விசார ஆள் பேசுறேன் இல்லையா உங்களை நீங்கள் இந்த பேச்சு பேசுறீங்க குடிச்சா பேசுங்க அதை கேள்விக்கால் அப்போ உங்களுக்கு தனியாக பேச பையன் இன்னொரு ஆள் வேணும் உதவிக்கேன் ஏண்ணா தனியாக கேட்க மாட்டேன் இன்னும் இவன் நம்ம நிக்க நீ நாங்கள் நிற்க மாட்டேன் பேசுகிறேன் தம்பியை கட்டா காணும் அதுதானே என்ன கண்டா கூட போவான் அதுதான் கொஞ்சம் கூட தான் அலும்பி நிற்கிறா இப்போ வந்துட்டேன் அண்ணே சொல்ல வந்த கதையை மறந்துவிட்டேன் இங்கேயோ வந்து இப்போ இங்கேயோ போட்டு நான் வெளியில் போட்டு போகிறேன் சொல்லி போட்டு போகணுன்னா வந்தான் இப்போ ஏதோ கொஞ்சம் நான் கடை திருப்பியும் இருக்கா வருவேன்டா கடை சிரவனை போயிட்டேன்டா போயிட்டு வருவேண்ணா அம்மாவுக்கு விருப்பமே அம்மா விருப்பம் இல்லை ஐயோ பெற்றவள் தஞ்சா சரியோ 10 மாதம் சுமந்து பால் தந்து வளர்த்தவள் அவள் எனக்கு கோணக்கூடாது சரியோ ஏன் அவன் கோணப்புறா ரெண்டு பிள்ளை கல்யாணம் மின்னி ஒன்று மின்ன இப்படி அங்கேயே மிஞ்சேன் திடீரெண்டு சரி வார வருஷம் கட்டுவோம் இங்கே மிக்சர் வார வருஷம் கட்டுவோம் படம் முடிஞ்சுதான் வீடு முடிஞ்சா சரிதான் கட்டுறான் வார வருஷம் கட்டுறான் அந்த பிறந்த நாள் 24 கார்த்திகமா வரணுமா வேணுமா ready. You have to come, ma. You both have to come, ma. Both. ரெண்டு பேரும் பர்த்டேக்கா எங்களுக்கு சுச்சா நிற்கிறான் தானே அவனுக்கு வீடு தெரியும் ஐயோ அந்த சந்திரன் நாங்களும் போன வீடு அதே அங்கே போன அது வேற அங்கே படுத்து
பொங்கல் சுச்சாவோட போனது வேற. சந்திரன் நாங்களும் பிறந்த நாளைக்கு சேறுகள் அது இங்கே சுவிட்சா போன இடம் அது கூடாது. இது நல்ல இடம். சுவிட்சா போகிற இடம் இல்லை இது. இது ஆக்கள் இருக்கிற இடம். ஆக்கள் தான் டவுன் கரை தானே நாங்கள் சுச்சாவோட போனது. சந்திரனோட போனது தான் அந்த கோயில் ஐயர்னார் எல்லாரையும் கேட்டு வீடு தெரியாதண்டினேன். அப்படியா? இங்க சைக்கிள் தேவைண்ணாம் அந்த கதையை விடுங்க. நீ சொன்ன மற்ற கதை இல்லை ஆனா சிலருக்கு கையில காசு கிடாக்கும் நினைக்கிறேன். உருப்பட்ட ஆதிப்ப கிட்ட தந்தானே 41,000 தண்டனி 40,100 தண்டனி. அதுலேயும் பிறகு அந்த மாத காசு கொண்டு வந்தான் இல்லை பிறகு டெய்ல 15,000 இந்தா இது அந்த மாத காசு அவர்கிட்ட சூரிட்டே சரியா அவர் போட்டாரு. அவர் போட்டார். அவன் இதுக்க இருக்கிறவன ஒரு 5 கூட மாமாக்கு அடிக்கிட்டு சே மாமாவுக்கு கொடுக்க கூடாது. பண்ணுறா சண்டை பிடிக்கணும். ஆ அப்போ என்ன அப்போ மாமாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் தரேன். அதுக்கு என்ன எனக்கு இந்த 3 தருவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். இந்தாங்க இது ஒரு வேறு ஒரு குலமங்கலம் வாட்ஸ்அப் நம்பரை பாரு கடைசி நம்பர் இது இது எப்படிண்ணே இது வேறு ஒரு ஆள் தந்து விட்டேன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இது ஏண்டாம ஒரு 5 கூட அந்த ஆளுக்கு அது நான் கொடுக்குறேன் தானே. என்ன ஒவ்வொரு நாளும் 300 அப்போ இப்போ இப்பவும் 500 கேட்ட காசு. இதில் வாங்க பிரச்சனை இதில் வாங்க கிட்ட வாங்க ஆளு பாயம் கிட்ட வந்து ஆள் அடிச்சு போட கொஞ்சம் கிட்ட 38 இங்கே லாஸ்ட் நம்பர் அது முடிஞ்சு இப்போ அந்த ஒரு 5 கூட என்னப்பா 5 கூடிட்டேனா 1000 காணுமே 1000 நாலு பிள்ளைண்ணா ஆள்புல ஆ என்ன மனுஷன் 5 வச்சுதான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கு. ஓ இந்த பால்கோடும் அங்கே எடுக்கிற காசு ஐயா, நான் போட்ட 1000 ரூபா தான் தருவேன். நீங்க இந்த கிருஷ்ணாவுக்கு முன்னால் சொல்லிக்கிறாக்கு 1000 ரூபா தருவேன். வேண்டாட்டி போ கிருஷ்ணா சொன்னதான் 1000 ரூபா கொடுக்க சொல்லி தம்பிட்ட கொண்டு நீ போ போடா பிச்சரா போய் அவங்க போக சாராயம் குடிக்க நீ பாவம் எனக்கு எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒன்றும் இல்லை 5000 உங்களுக்கு தந்தா கரைச்சல் நீங்கள் போமடா சரி வேணா போனா சரி 5000 தந்தா எத்தனை நாள் வச்சுப்பியா சொல்லுங்க. ஒரு மாதம் வச்சு விட்டுருவோம். ஓ கல்லு தானே கல்லு தானே குடிப்பேன். அப்ப இப்படி செய்வோம் ஓ அம்மாட்ட சொல்லி 5000 ரூபா ஆ. ஒரு மாதத்துக்கு கணக்கா கொடுக்க சொல்லுவோம் அப்படி செய்வோம் கொடுங்க நான் கல்லு குடிக்கிறேன் கல்லு தானே அடிப்பேன் சாரை அடி இல்லை அப்போ இங்கே சத்தம் இனி நீங்கள் கொடுக்க வேணாமா இனி நீங்கள் கொடுக்கணும் என்ன பதிவு இப்போ இல்லையா alright. சரியா ஆனால் என்ன நான் ஒரு மாதத்துக்கு வச்சுருக்கேன். நான் இதே சாப்பிட்டாலே கல்லை குடிச்சு குடிச்சிடும். இனி நீங்கள் கொடுக்க தெரியலையா என்ன எனக்கு 5000 கிழமை வருந்தானே. அதான் நான் இப்போ பண்ண மாட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க காணும் ஃபுல்லாக வந்து நான் மனம் ஃபுல்லாக கல்லை குடிச்சு இனிமே அப்போ இந்த 500 ரூபாயும் தாரும் 10 ரூபா சண்டை காலத்தான் தான் ஆடுவா. நான் உன்னோட வெள்ளை காட்டி போன்றது 150 இல்லை நேற்று மரக்கறி வேணும் எடுக்கக்கூடாது லைட் பில் கட்டுற காசு கட்டேன் இதை 30 கவனமா எனக்கு தம்பி வந்துட்டான் சரியா? அப்போ ஆள்கிட்ட காசு கொடுத்தாச்சு குலமங்கள்கிட்ட காசு கொடுத்தாச்சு என்ன செய்கிற அவர்கிட்ட ஆசையை நிறைவேற்றத்தானே வேணும். அவரின் சந்தோஷமாக இருக்கட்டும். இனி நீ எனக்கு ஒன்றும் இல்லை ஐயா குடித்தால் ஐயோ கடவுளே விசரணடா. இங்கே கல் குடிச்சா தானே குடிப்பேன். கல் குடிச்சா பிடிக்கும். கல் குடிங்க விளம்பரம் இருக்காங்க ஏன்னா சொல்லு சாராயம் குடிக்க வேண்டாம். செலவு ஒரு பக்கம் மற்ற உடம்பு ஒரு பக்கம் பழுதா போகுது விளங்குது. காலுக்கு பேர் கால் போடுறோன்னு போய்க்காங்க கால் இல்லை அது பிரச்சனை இல்லை. நாங்கள் படுத்துருக்கோம் வந்து சந்தோஷம். கரெக்டா வைத்து அப்போ அந்த அங்களுக்கு நன்றி சொல்லணும் ராஜி அந்த குலமங்களுக்கு யூ சே தேங்க்ஸ் இங்கிலீஷ் யூ சிட் டவுன்
Yeah, you can say while sitting. Yeah. நான் தமிழ்ல இருக்கேன். ஓ இது அவ யார் ஆன்ட்டியோ அங்கிளோ? Kulamandi, Kulamangal. Kulamangal. குலமாங்கிளா? குலமாங்கிள் சொல்லிட்டா? Yeah. சொல்லட்டா காய் குலமங்கள் உங்களோட நீங்கள் செய்த உதவியால் இந்த வாழ்க்கை முழுக்க நன்றாக ஓடிக்கொண்டிருக்குது. நானும் மனுஷன் 3 நேரம் சாப்பிட்டு கொண்டு சுகமாக இருக்கிறோம். உங்களோட குடும்பம் கொண்டு வளர நாங்கள் ஆண்டவனை நேசிப்போம். நீங்கள் செய்த உதவி இன்றைக்கும் ஆண்டவன் எனக்கு கஞ்சி ஊற்றி கொண்டே இருப்பான். உங்களோட குடும்பம் கிருஷ்ணா கடவுள் என்று சொல்லும். எந்த குறையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் கல் ஒவ்வொரு சில்வர் வாக்கே வேலை செய்து மட்டும் தான் வீடியோல என்று கடவுளே அது பிரச்சனை இல்லை. அப்பா அம்மாண்டா எல்லாத்துக்கும் தான் கொடுக்கும். குடிச்சா அவனுக்கு வருத்தம் வருது. குடிச்சவனுக்கு வருத்தம் வருது. நம்ம பிள்ளையா கதைக்க வேண்டாம். குடிச்சாளுக்கு வருத்தம் ஏதோ குடிக்க அவன் வருத்தம் எல்லாம் இருக்கானா? இப்போ வருத்தம் இல்லை. நேற்று ஒரு படி செத்துமா 42 வயசு காய்ச்சல். ஒரு நாள் வந்தான் காய்ச்சல். காலமாக வந்தால் பின்னும் சரியாது. என்ன தானே அது அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் பயம். கல்யாணம் கட்டுறாங்க. அம்மா ஓடிக்கல யார் அந்த இயரில் அந்த வயதிலே முடிச்சுருவோம். பொம்பளைக்கு 22 வயசு, ஆம்பளைக்கு 25. அந்த சீசனுக்கு நாங்களும் ஒரு 3 முடிச்ச போட்டுக்கொண்டு வாழ்ந்தா கொண்டு வாழலாம் தான். பார்த்தீங்களா? முன்னுக்கு அன்பு பாதம் தான் தரும். 3 முடிச்சில சூரியாவை குடிக்க வேண்டான்னு கடைசியில் அவள் குடிக்க ஆவறா. ஓ சூரியா இப்போ 3 முடிச்சுல தான் இப்போ பூட்டுறது. இப்போ எப்படி பூட்டுறது? சுர அது சுரதான் நெருகலும் பூட்டுறாரு. தாலிக்கு பின்னால் தாலி 3 முடிச்சுல. அப்போ சூரிய ம் அது 3 முடிச்சு இதில் கிடக்கிறது தாலியோட. சரியா ஒரு பாட்டு சொல்லி போட்டு போகிறோம் கடைசியா. அம்மியத்தான் மிதிக்கணும், அது சொல்லி வச்ச சடங்கு. புருஷனை மதிக்கணும், அவன் சொல்லுக்கு நீ அடங்கு. சரியே அப்படி பெரிய பார்த்தீங்களே. அப்படி அடங்கி நடந்தா இந்த கதி. அடுத்த வரியக்கள் பொண்ணுக்கழகு பொறுமை அம்மா, உனக்கு இருந்தா பெருமை அம்மா. ஆனபடியாத்தான் இந்தடா இந்த குடிகாரனை வச்சு இந்தடா வருஷம் இழுக்கிறார். அங்கே இருந்து வரைக்க எரிஞ்சு கொண்டு வருவான். ஐயோ விழுந்தெழும்புவான். எல்லாரும் பெருமையாக தான் சொல்லுவீங்க. அங்கே எப்படி வரி படிக்கல வரி எப்படியா? வரி எப்படி நீ சொல்கிறதான் கிருஷ்ணா அம்மி விரிச்சு. சரி அப்போ குஞ்சு இருங்கோ போட்டு வாரம். விலைக்குள்ள சந்தோஷமாக இருக்கும், தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் நடிகரின் சந்தோஷம் குறைஞ்சா அடியுங்க 299 கோல் உண்டு. சரியே சரியே இங்கே அவனை கொஞ்சம் பொட்டியோட கேட்குற குறைக்கணும். பொட்டியோட அன்பு கட்டு போகும். சரியோ அது ஒரு ஆளோட லைலி ஆச்சா அன்பு கட்டு போகும். இது கணவரோட என்னங்க அன்பு அளவாக தான் போய் கொண்டிருக்கும். என்ன கண்ணப்பொட்டிகளோட கதைக்காதேடா. எனக்கு 28, 24, 29. உங்களோட இல்ல இந்த கதைக்கு ஒரு விளக்கம் தான். அதாவது உன்னோட வயசு கூடினா தான் நிறைய பேர் வயக்கண்டா. இப்ப இவர் ஆட வைக்கிறார் எங்களை எல்லாம் அதுதான்டா. இப்ப இருக்கிற கேட்டவும் முடிஞ்சுதுடா. இப்ப 6 வயசு உனக்கு தான்டா. இப்ப அவன் வயசுக்கு அவன் பட்டியலோட கதைப்பான். 21 வயசு சாரிகமா கொண்டாட யாரு போனவரை கொண்டாடு. நான் வெளிநாட்டில் செஞ்சவங்க ஜெயிலுக்கு அவளுக்கு நல்ல மண்டை மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க நினைக்கிறேன். கத்தரிக்காய் மாதிரி. கத்தரிக்காயா ஒரு பாசம்லாம் இங்குள்ள அம்மாவே நான் பெரிய இதுக்கு சொல்லலை. நல்ல பாசம் நெடுகட்டு கதைச்சு கொண்டே இருப்பான். பாவன் நாளும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கும் பூவை கேட்க 4 பேரையும் காப்பாற்றிக்கொள்ளுவேன். நேசனை அப்படித்தான் நேசனும் அம்மா அம்மா கொடுக்க மாட்டான். அது எங்கேயும் சரி வராது. அண்ணே ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு.
எடுத்து சரமெல்லாம் கட்டுறானே சட்டையெல்லாம் போடுறானே சரியண்ணே பொழுக்கிட போகிறோம் தூரத்துல போகணும் நாங்கள் ஒரு கொஞ்சம் டிலே அப்புறம் வர கொள்ளையா சூரிய அண்ணாக்கு நன்றி ஓ அதே நெஞ்சா விட்டு போனா ஓ சூரியங்களுக்கும் நன்றி அதே மாதிரி குலமங்களுக்கும் நன்றி 2 பேர்ட்ட காசும் கொடுத்தாச்சு சரியண்ணா வாரணேண்ணா போட்டு ஓகே பாய் 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 மறுபடியும் சந்திப்போம் இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் வச்சிருங்க இப்படியான நல்லுள்ளங்கள் தேவை கட்டாயம் கவனமாக நடந்து கொள் தெரியும் அந்த அம்மா இந்த மனதை மறுக்க வைக்காத நான் இப்போ கொஞ்சம் மடிவான கயக்கிறாங்க வெளியில் மடிவான நீ தானே இல்லை இப்போ கொஞ்சம் கூடன்ற மாதிரி இப்போ கொஞ்சம் மறவாயில்லை வராது அந்த தலையை மட்டும் அங்கே போய் அப்படி இப்படி சுருட்டி அஜெண்டை பார்க்காத சரி சரியா அந்த வெளியில் போய் நின்று அதுக்குரிய இடம் ஒன்று தான் இது பார்ப்போம் சரி யோசிப்போமா சரியா சரியா வாரம்மா ஓ ஓகே அங்கிள் அப்படி என்னவா கொய்ப்பாரு மச்சான் நீங்கள தானே மச்சான் அடிக்க உடனே எடுப்போம் தூக்கம் உடனே எப்படி என்ன கிடையாது ஒரு ரிங்களா தூக்கம் சரியா 71 வயசா போச்சு கிடாதிக்கா நான் 60 சரியா அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம்